செங்குன்றம் அருகே நள்ளிரவில் வீடு தீப்பற்றிய விபத்தில் கொத்தனார் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழப்பு. தீயணைப்பு வீரர்கள் கருகிய நிலையில் சடலமாக மீட்டனர். காவல்துறை விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த விளாங்காடு பாக்கம் தர்காஸ் பகுதியைச் சேர்ந்தவர் பரந்தாமன் 53. கூலித் தொழில் மற்றும் கொத்தனார் வேலை செய்து வந்த பரந்தாமனுக்கு செல்வி என்ற மனைவியும் ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். பரந்தாமன் மதுப்பழக்கத்திற்கு அடிமையானதால் இவருக்கும் இவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. நேற்றும் வழக்கம் போல பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் பரந்தாமனின் மனைவி அவரது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள அவரது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவில் பரந்தாமனின் தகர ஷீட் வீடு தீப்பற்றி எரிந்துள்ளது. மேலும் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியுள்ளது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீ அருகில் உள்ள வீடுகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தினர். தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பரந்தாமன் உடல் கருகிய நிலையில் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் எரிந்த உடலை சடலமாக மீட்டனர். இவரது சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து செங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து வீடு தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீடு தீப்பற்றியதில் நாசவேலை ஏதேனும் காரணமா? மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டாரா? மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் வீட்டிலிருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், அடையாள அட்டை உட்பட ஆவணங்கள் அனைத்தும் தீயில் கருகின. நள்ளிரவில் வீடு தீப்பற்றிய விபத்தில் கொத்தனார் உடல் கருகிய உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.